ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயங்கர சந்தோஷத்துல இருக்கீங்க போலயே. தமிழை வச்சு கிளத்துட்டு 234 வேட்பாளர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தளபதியோட ஸ்பீச் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஒரு குஸ்மப்பில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாமளும் இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த தளபதி விஜயோடைய இந்த வேட்பாளர் அறிவு கூட்டத்தில் அவர் அங்கே நிற்கிற ஒரு போஸ் இருக்குல்ல, அதாவது ஒயிட் கலர் ஷர்ட்ல அந்த கட்சி துண்டை போட்டுக்கிட்டு பேக்ரவுண்டில் அதே மாதிரி எல்லாரும் அதே மாதிரி நிற்கும் போது கொஞ்சம் கட் பண்ணி பின்னாடி போனீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சர்க்கார் படத்தில் பார்த்துருப்போம், அதிரடியான அரசியல் வசனங்கள்லாம் பேசிட்டு இருந்த ஒரு மனுஷன் கட் பண்ணீங்கன்னா ரியல்ல அதை வந்து பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்தே நான் வந்து தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது அந்த கட்ஸுக்கு தான். அந்த எண்ணம் வந்து அவ்வளோ சீக்கிரமா எல்லாத்துக்கும் வந்துடாது. அந்த தைரியம், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோக்குள்ள வல்லமை படைச்சு இத்தனை வருஷங்களா ஆணிட்டு இருக்க எங்க கட்சியில எதிர்த்து வந்து அரசியல் வசனம் பேசி ரியல்ல நிக்கிறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. முதல்ல இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது, இப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டு விஜய்களுக்கு அந்த கட்ஸுக்கு தான். சரி, ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு நடந்த விஷயங்களை பார்த்துடலாம். அதான் கேட்டீங்கன்னா எவ்வளோ விமர்சனங்கள் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்து தெரியும் அவருக்கு வர கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படி இப்படின்னு பயங்கர விமர்சனம் வச்சாங்க. அந்த விமர்சனத்தை அவரே அவருடைய ஸ்பீச்சில் அடிச்சுன்னு இருக்கிறாரு. அதாவது கேட்டிங்கன்னா அனுபவம் இல்லாதவர் இவருக்கு வர கூட்டம் ஓட்டாமனு எங்க அந்த அனுபவத்தை வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்கள் வரல. அந்த அனுபவத்தை வச்சுட்டு திருட்டு மணலே இந்த மாதிரி சுரண்டி பிழைக்கிறா நாங்கள் வரல, ஊழல் பண்ண வரல. இதுக்கு முன்னாடி இங்க திமுக ஒரு எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா திருட்டுத்தனம் பண்ணி போலி பண்ணி அவரு கடைசியில யாருக்கு எதாவது நிப்பாட்டாங்க கேட்டீங்கன்னா இப்போ கூட்டணிக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல ஒரு தலைவர், அவருக்கு எதிராகவே நிப்பாட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு கிடக்காங்க. அதாவது உடஞ்ச கிளாஸ் மாதிரி கிழிஞ்ச துணி மாதிரி மக்கள் கூட்டணி பேக்கேஜ் மொத்தம் அங்கதான் இருக்கு. ஸோ அது வந்து ஜெயிக்காது என்னைக்குமே. மக்கள் முடிவு என்னன்னு தெரிஞ்சுட்டு போல அவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில். அதனாலதான் அந்த ஒட்டுப்பட்ட துணியெல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நறுக்கு கேட்கிறாரு. அந்த தலைவர் யாரும் தெரியல. அதாவது மரியாதை நிமித்தமாக நான் அந்த பேரையில சொல்லலை அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த தேர்தலே முழுக்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அதிகார முகமதியில ஒரு குடும்பம் தான் அங்க தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அந்த அவங்களுக்கு அடிமை வேலை செய்யற அந்த கொத்தடிமைகளுக்கும் பாமர மக்களுக்கும் இடையான அந்த ஒரு போர் தான். அதாவது இது வந்து தேர்தல் சாதாரண தேர்தலே கிடையாது. ரெண்டு பேருக்கு தான் போட்டி. நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே. இது வந்து விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கு இடையில நடக்கிற அந்த போட்டி தான் அப்படின்ட்டு பகிரங்கமா அடிச்சு நொறுக்கிறாரு. அவருடைய ஸ்பீச் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனல் அப்படி பறக்கிற மாதிரி தான். அதாவது ஒரு கிளியரா ஒரு கூட ஒரு மெச்சூரிட்டியை விஜயோட ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப நான் ரசிச்சேன். நல்லா இருந்துச்சு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமா ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும், அதாவது நான் இப்போ எப்படி இருக்குன்னா நான் வந்து வேட்பாளர்களை இப்போ அறிமுகப்படுத்த போதில்லை, காப்பாளர்களை அறிமுகப்படுத்துறேன் அப்படிங்கிற மனுஷன். அதாவது ஒரு எல்லை சாமி மாதிரி எல்லை காப்பாளர்லாம் அந்த வேட்பாளர் இருக்கணும். நான் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே எந்நேரமும் நான் வந்து இருக்க முடியாதுல, எல்லா இடத்துலையும் 234 தொகுதியும். அதனால என் ஆட்களை ஏன் சார்பாக நிப்பாட்டுறேன், எல்லாருமே எளிய பின்புலத்தில் உள்ளவங்க தான். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும். ஸோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவன்பட ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்காரு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மகளிருக்கான ஒரு தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. நாம கூட அதை விமர்சனம் பண்ணியிருந்தோம், இலவசத்தெல்லாம் நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு யூத்துக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டங்கள் சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த திட்டத்தில் உள்ள எல்லா விஷயமே சூப்பர் அல்டிமேட். நான் வந்து அடி சொல்றேன். உண்மையிலே நல்லா யோசிச்சு நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு இளைஞர்களுக்காக. ஏன்னா அவர் பின்னாடி இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் நல்வழிப்படுத்துற ஒரு அக்கறை நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பண்ண மாதிரி இருக்கு அதுல ஒரு திட்டங்கள் எல்லாமே. ஸ்டார்டிங்ல அந்த போதை பொருள் கலாச்சாரத்துக்கு எதிராக அவர் பேசின சொன்ன திட்டங்கள், அதுல வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஸ்கூல் காலேஜ்ல அதை அறிமுகப்படுத்த சொன்னதாகட்டும், வேலை இல்லாம தவிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாதம் 4000 ரூபாய், டிகிரி முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ முடிச்சு 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ தனியார் துறையில அதாவது 75% தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில்ல இருந்து ஜிஎஸ்டி இருந்து எல்லாத்தையுமே நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி, அதாவது சில பேர் நம்ம யோசிக்காத மாதிரி சில திட்டங்களை அவர் முன்னுரிமை கொடுத்து பண்றது உண்மையிலேயே நான் வந்து இன்னைக்குள்ள எல்லா திட்டங்களும் தனித்தனியா நம்ம விமர்சனம் பண்றோம். ஒட்டுமொத்தமா சூப்பர் விஜய் அவர்கள் யூத்துக்காண்டி செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வேட்பாளர் பட்டியல் அறிவு அதுக்கு நம்ம வருவோம். அதாவது எடுத்த உடனே ஸ்டார்டிங்லே பெரம்பூர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய் 2 இடத்துல போட்டியிட போறாரு. பெரும்பான்மையான இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கட்சி லெவலில் இப்படிதான் 2 இடத்துல போட்டி விடுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நிமிஷம்னா கூட ஒண்ணு ஜெயிக்கலாம் அப்படிங்கும் போது. ஸோ இவர் முதலமைச்சர் கண்டிட்டுங்கிறதுனால 2 இடத்துல போட்டிடுறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அவர் சொல்லும் போதே நம்மளுக்கு அவளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. அவர் வந்து ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் பணிவன்போடு கேட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் திமுக தங்களுடைய அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர்ல ஆர்டி சேகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2021 அவர் தான் ஜெயிச்சிருக்காரு அந்த இடத்துல. ஸோ அதனால நிறைய மிஷன் கேட்டீங்கன்னா பெரம்பூர் வந்து பின்வாங்கிறவர் விஜய்,
அங்கெல்லாம் விஜய் ஜெயிக்க முடியாது, பாருங்களேன் அவருக்கு அங்கே என்ன இருக்கு, இன்னைக்கு நீங்கள் வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மீம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு நேரத்துல இருந்து. போங்கடா, அவர் சொன்ன மாதிரி அடிச்சு தூக்குறாரு, நான் தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா காட்டியிருக்காரு. அதிமுக சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாமக தான் ஒதுக்கியிருக்காங்க. பாமக அங்கே ஓட்டு வங்கி கொஞ்சம் கம்மி தாங்கிறது சொல்லப்படுது. ஸோ விஜய் அவர்கள் ஜெயிக்க நம்முடைய வாழ்த்துக்கள். சரியா? அதுக்கு அடுத்தாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக அவர் சொல்லிட்டே வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல அதாவது விஜயால அதாவது வாழ்க்கை கிடைச்சிரும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி பாமரத்தில் அதாவது அடிப்படையில் பெரிய வசதி படைக்காத நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய அதாவது ரசிகராக இருந்து இப்போ மாவட்ட செயலாளர் இருந்த நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ் அப்படிங்கிற பேச்சாளர் உண்டுல்ல, வயது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் தம்பிக்கு. அந்த தம்பிக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்னும் அவருடைய வயசுக்கும் அவருடைய இதுக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே விஜய் அவர்களால் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை முன்னேற கிடைக்கும். அதாவது ஒரு ஹீரோவாக இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தால் என்ன நல்லது இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவரை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அவருக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டி நாங்கள் அந்த கோஷம் போட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒன்று இப்போ அவர் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையே பாருங்களேன், அவங்களுடைய குடும்பம் எல்லாமே வேற மாதிரி மாறிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு திரைத்துறையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஹீரோவால் எத்தனை பேருக்கு கிடைக்க. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட இருந்த அந்த ரசிகருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இவர் தான் ரசிகருக்கு திருப்பி பண்ணுறாரு. இதுதான் உண்மையிலேயே ஒரு நன்றி கடல். அதாவது நிறைய பேர் வந்து இதில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் சுயலாபத்துக்காக தான் ரசிகர்களை பயன்படுத்துறாங்க. தவறு. அதாவது ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இந்த ரசிகர் தேவைப்படுது. அப்பெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ரசிகர்களால் ரொம்ப தொல்லை வருது, ஏதாவது போகிறது சமாளிக்க முடியல அப்படிங்கிறவங்க தான் அதை வந்து ஓரம் கட்டணும், அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு டைலாக் விடுறாங்க. ஆரம்பத்தில் யாருமே எங்களுக்கு தேவைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பத்துல இருந்து இருந்தவங்கள ஒரு அரசியல் மயமாக்கி இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒரு அரசியலை உச்சு நோக்கி கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது விஜயால மட்டும்தான். அதை அடிச்சு சொல்ல முடியும். யாரா இருந்தாலும் எதிர்கட்சியில மாற்று கருத்தை வச்சிருந்தாலும் இதை ஒத்துப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நடந்த இந்த அறிமுக கூட்டத்தில் எல்லாரும் இதை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எதிரியா இருந்தா கூட இன்னைக்கு விஜய் யார் யார் அறிமுகப்படுத்துறாரு, என்ன பேச போறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களுமே அரசியல் மயமாக்கிட்டார். அதாவது சும்மா சொல்லாம டைலாக் விடாம எனக்கு இளைஞர் தாருங்க அப்படிலாம் சொல்லாம செயலை காமிச்சிட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையா நான் சொல்லுவேன். ஓகே, இதுல வந்து நம்ம முக்கியமா இன்னொரு விமர்சனம் என்ன கேட்டீங்கன்னா, அது சொன்னார் ஆரம்பத்தில், அதாவது எல்லா இடத்துக்கும் நான் போக முடியாது, அதனால ஏன் சார்பாக நான் வந்து அந்த அதை உங்களுக்கு உடனே எதனாலும் வர்ற மாதிரி தான் நான் ஆட்களை நியமிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதில் சின்ன ஒரு விமர்சனம் எனக்கு இருக்கு. அதாவது மற்ற தொகுதியில பத்தி எனக்கு தெரியாது, மற்ற தொகுதியில் என்னன்னு இருக்கு. நம்ம தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடியில் உள்ள தொகுதியில மட்டும் நான் சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி தொகுதியில ஸ்ரீநாத் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அரிஸ்டர். இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட், இது மாதிரி கமெண்ட், என்ன நீ பேசிட்டு இருக்க, அவசரம் கொடுக்க மாதிரி, உனக்கு தெரியுமோ அதிகாரப்பூர்வமாக அந்த பேச, சும்மா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் நியூஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு நான் அப்பயே சொன்னேன். அதாவது நீங்க அஜிதாக்களுக்கு ஒன்று வாய்ப்பு கொடுங்க, இல்லை அங்குள்ள மாவட்ட செயலாளருக்கு வாய்ப்பு கொடுங்க, அதை அறிவிச்சுக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் அதை விட்டுட்டு அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை பணம் மட்டும் இருக்குங்காண்டே நீங்க அங்கே வந்து நிப்பாட்டினீங்க அப்படின்னா அது எப்படி நீங்களே விட்டு கொடுக்க மாதிரி தான். திமுக ஈஸியாக அடிச்சுட்டு போயிருந்து இப்பவுமே நான் சொல்றேன், தூத்துக்குடி தொகுதியில் ஈஸியாக திமுக அடிச்சுட்டு போயிரு. ஏன்னா அது கனிமொழியோட தொகுதி. அவங்க வந்து அங்கே இருக்கிற திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அங்கே அஜிதாக்னால் நிப்பாட்டி இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு டஃப்பாக இருந்திருக்கும். இவ்வளவு நாளும் தூத்துக்குடியில் கொஞ்சம் ரொம்ப வேலை பார்த்தது அஜிதாக்னால். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற்றிக்கிறதே கிடையாது. நான் அந்த விமர்சனத்தில் வந்து இப்பவும் பண்ணுவாங்கல்ல, தூத்துக்குடி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டாங்க அப்படின்னா. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம இங்கே வெளியிருந்து விமர்சனம் பண்ணிடுறோம். ஸோ கட்சியோட தலைமை விஜயவர்கள் தான் தெரியும் அங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்ட்டு. அந்த வகையில் இன்னொரு டவுட் நம்மளுக்கு என்னன்னா, ஒருவேளை இப்போ அஜிதாக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற, ஏன்னா ரெண்டு பிரிவாக இருக்காங்க தூத்துக்குடியில். ஸோ அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க சரியா. ஸோ அவங்களுக்கு கொடுத்தா அஜிதாக்கள் சைட்லேருந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண வைக்கணும் தேர்தலுக்கு அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் பொதுவாக ஒன்று இறக்கலாம் அப்படி கூட யோசிச்சிருக்கலாம். ஏன்னா கேட்டீங்கன்னா அஜிதாக்களுடைய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா ஜெகன் திமுக இருக்காரு. ஸோ என்ன இஷ்யூக்காண்டி விட்டாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ கோவில்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா பாலமுருகனா பாலசுப்ரமணியன் அவர் வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கும் அஜிதாக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தூத்துக்குடியில் யார் மாவட்ட செயலாளர் இதுக்கு முன்னாடி போட்டி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் அப்படி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் இப்போ கொடுத்துருக்காங்க வேட்பாளராக. அவர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரவுடித்தனமாக ஒரு மாதிரி பேசி இடையில வீடியோலாம் வெளியே வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர் நல்ல பிரபலமான சில பேருக்கு, டாக்டர் பிரபு காரைக்குடியில், இப்போ சிந்து திருமயம் தொகுதி, இப்படிப்பட்ட சிந்தாமணி அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அஜிதாக்னால் அவருக்கும் தூத்துக்குடியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து தூத்துக்குடியில் ரொம்ப ஒர்க் பண்ணி டிவிக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்காம விட்டது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நெண்டலாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய தொகுதி திருச்செந்தூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்கே ராஜான்னு ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியல. ஸோ தொகுதியில் இருக்கும். அதாவது அங்கே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால அவர் ஜெயிக்க முடியாதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்னன்னு தெரியல. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே ஜெயிச்சது கிடையாது. இடையில சரத்குமார் கூட போட்டிட்டு தோத்தா போனாரு. ஸோ அந்த இடத்துல ஆர்கே ராஜாவை நிப்பாட்டிருக்காங்க. எப்பவுமே நம்ம சொல்றது தான், அதாவது கொஞ்சம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச முகங்களா இருந்து கொஞ்சம் பிரபலமானவங்களா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேண்டிடேட். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்காக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க, விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க. ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கே நிப்பாட்டக்கூடியவங்க மக்களிடையே போய் கொஞ்சம் பரிச்சயமானவராக இருக்கணும்ல. அதனால இந்த 2 தொகுதியுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 தொகுதியிலையும் நம்ம இருக்கிறதுனால நம்ம ஓப்பனாக சொல்கிறோம். ஆனாலும் விஜய் அவர்கள் அரசியலில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டேரெக்டாக சொல்கிறேனே, அதாவது இப்போ இருக்க சூழ்நிலையில் விஜய் அவர்கள் முதலமைச்சராங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக உட்காரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் எப்பவுமே என்னுடைய மனசுலேருந்து பேசக்கூடியவன். ஸோ அந்த வகையில் விஜயோடைய அரசியல் பயணங்கிறது வெற்றி பயணமாக அது அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய மனதார்ந்த ஒரு ஆசை. அதில் எனக்கு எந்த ஒரு மச்சுக்கிறது கிடையாது. பார்க்கலாம். நான் அடுத்தடுத்த அரசியல் கட்ட நிகழ்வுகளை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும். இப்போ அறிவிச்சிருக்காங்கல்ல, இப்போ வேட்பாளர்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், குளறுபடிகள் இப்போவே ஆரம்பிச்சிடும். இப்போ தூத்துக்குடியில் சொன்னோம்ல எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இல்லை எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்தா ஒரு போஸ்டிங் கொடுத்தார் அப்படிலாம் சுற்றுவானுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளர் அறியப்படுறது பணத்துக்காக அவங்க எதுலையுமே தேர்ந்தெடுத்த மாதிரி தெரில. ஒவ்வொரு இடத்துலையும் இவரில் வந்து ஏற்கனவே நிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே உறுதி பிரமாணம் எடுக்க வச்சா நிப்பாட்டுறாரு. யாருமே ஒரு பைசா லஞ்சம் வாங்கக்கூடாது, மக்களுக்காக தான் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். அந்த மாதிரியே இந்த 234 வேட்பாளர்களும் நாளைக்கு ஜெயிச்சாலும் அதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே விஜய் அவர்களால் தமிழக மக்களுக்கு பெரிய ஒரு நன்மை கிடைச்சதுன்னு நம்ம சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வேட்பாளர் அறிவிப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்களாம் என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுல பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? பாய்.